ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொரியாண்டர் சிக்கன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1/2 கிலோ சிக்கன், ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்குனது, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ற உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், 1/2 லெமன், 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 இலை. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். முதல்ல 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ற உப்பு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். அடுத்து கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், மிளகு, பூண்டு, இஞ்சி, 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாய் காஞ்சிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 2 பிரிஞ்சி இலை போடலாம். கூடவே வெங்காயம் போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது அரைச்சி வச்ச க்ரீன் சட்னியை நம்ம ஆட் பண்ணிடலாம்.
இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2-3 ட்ராப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விஆர் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.